ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெப நாட்களில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து தியானித்துட்டு வரோம். ஹல்லேலூயா. அதுவும் இந்த வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி 2ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மையமாய் வைத்து நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ வரும், நோட்ஸ் வரும். ஆமாம் தானே? வருதா? பார்க்குறீங்களா? உங்களுக்கு வராதவங்களுக்கு நான் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் புதிதாய் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு 3வது வானத்துக்கு நீங்களாக ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி போயிடுவீங்க. முன்னையே இங்கே இருக்கிறவங்களுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு. இதில் வேற இன்னைக்கு புதுசாக வந்து உட்காந்து உங்களுக்கு தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புரியும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, மக்கள் வந்திருக்கிறத பார்த்து என் பிரசங்கத்தை மாற்றிடலான்னு யோசித்தேன். வேற ஒரு பிரசங்கம், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிற ஆள். நம்மளுக்கு ஒரு 5 வருஷம் இருந்தால் போதும், பிரசங்கம் முடிச்சிடுவேன். எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் இன்றே கடைசி நம்மளுடைய இதுக்கப்புறம் வருகிறவர்கள் என்னிலும் வல்லவர்கள் வருகிறார்கள். அதனால் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக பெஞ்சமின் பாஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம கடைசி ஒரு 2 நாளைக்கு நம்ம கையில் கொடுத்தா சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி முடிச்சிடலான்னு யோசிக்கிறேன். கிருபை நமக்கு உதவி செய்வதாக. சரி, இப்போ அந்த 2வது வசனத்தை ஒரு நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும், புதிதாய் வந்த எல்லாருக்குமே உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 12ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் மனம் என்னாக்கப்படணும்? புதிதாக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் மேலே இருக்கிற வசனங்கள் அதை கோடிட்டு காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மனம் புதிதாக்கப்படணும். அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், இப்போ அந்த மனம் புதிதாக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஏன், ஒரு கிறிஸ்தவனுக்கு மனம் புதிதாக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மனம் புதிதாக்கப்பட்டால்தான் நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. மறுரூபம் பரலோகத்துக்கு செல்லும் வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மனது புதிதாக்கப்படாமல், நம்மளுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படாமல், ஹல்லேலூயா, வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் நிறைய காணிக்க கொடுப்பேன், நான் நிறைய நேரம் மற்ற காரியங்கள்லாம் செய்வேன், அதனால் நான் சரியாயிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. வேதம் சொல்லுது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லு. ஹல்லேலூயா. புதிதாக்கப்படணும். பழசு இல்லை, புதுசாயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, முடிவு வரையிலும் நிலை நிற்கிறவனே
அப்ப அனுதினமும் புதிதாக்கப்பட்டு தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை சரியாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப அடுத்த வசனத்துக்குள்ளார வந்தோம். நம்ம பார்க்கறது 13 இருந்து 21 வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்களை நான் பேசுறேன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் நம்ம 2வது 3வது வசனத்திலேயே தான் நம்ம நிக்கிறோம். இன்னும் நம்ம அடுத்தடுத்து வேலைக்கு நம்ம என்ன பண்ணல, போல 3வது வசனத்திலே நிக்கிறோம். சரி, அதுக்கு அடுத்து வாசிங்களேன். 3வது வசனத்துல, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை என்கிற வார்த்தை ஏன் மறுரூபத்துக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனவாட்டியான சபைக்கு கிருபை ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டா, கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த கிருபை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறோம்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த வசனங்களை நல்ல கவனமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அதிகாரங்கள்ல நீங்க வாசிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரங்கள்ல நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அந்த கிருபையை குறித்து உங்களுக்கு விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கு. இந்த கிருபை என்ன செய்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, கிருபையினாலதான் ஒரு மனுஷன் இன்னாக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிருபையினாலதான் இன்னொரு காரியமும் நடக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய வரமும் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. கிருபையினாலதான் ரட்சிக்கப்படுறோம், கிருபையினாலதான் வரங்களும் என்ன பண்ணப்படுது, செயல்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வெறும் கிருபை ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது என்றால், எல்லா மனுஷனும் என்ன பண்ணியிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் அப்படி சொல்லாமல், கிருபையை கொண்டு விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, நடுவில் இருக்கிறது விசுவாசம் நம்மளுடையது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எது கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய வரங்கள் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வரங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அதுல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. வரங்கள்ல இருக்கு. ஹல்லேலூயா. வரங்கள்ல என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் ஒரே வரத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, தரல. ஹல்லேலூயா. 2வது 5வது வசனத்துல பாருங்க, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியங்கள்லயும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. நான் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அடிச்சு நவுத்திட்டு போயிடுவேன் பிரசங்கம். யாருக்கு புரியுதோ புரியலையோ, எடுத்தோமா ஸ்டார்ட் பண்ணோமா, அடுத்து முடிக்கும் போது தான் உங்களை எல்லாரையும் ஒரு பார்வை வரும். அது வரைக்கும் அது மாட்டுக்கு கட்டன்னு போயிட்டே இருக்கும். யார் எந்திரிச்சு போனா எனக்கு என்ன, யார் உக்காந்தா எனக்கு என்ன, யார் தூங்கினா எனக்கு என்ன. இதே எங்கள் அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு வரும் பாருங்க ஒரு ஆவி, அப்படி சும்மா டென்ஷன் ஆகி எல்லாம் கையை தூக்கு எல்லாம் எந்திரிச்சுன்னு. நான் சொல்றது புரியுதா? இதே காரியத்தை டிஜே ஐயா கிட்ட கொடுக்குறோம். யார்கிட்ட கொடுக்குறோம்? டிஜே ஐயாட்ட. அங்கேயும் தூங்குற கேஸ் எல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. ஆனா அவர் எப்படி பேசுவாரு? என்ன மாதிரி கட்டன்னு அடிச்சு நவுத்திட்டு போறாரா?
அப்படியே தாலாட்டில் போற மாதிரி பிரசங்கம் இருக்கு. ஆனா எதை பத்தி என்ன பண்ணல? நான் சொல்றது புரியுதா? ஊழியங்களிலும் வரங்களிலும் எனக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கணும். ஆரம்ப ஊழியத்துல அப்பா இறந்ததும் 75% எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? யார் மாதிரி வேணும்? அப்பா மாதிரி பிரசங்கம் பண்ணும். நீ எல்லாம் பிரசங்கம் பண்றப்ப என்ன பிரசங்கம் பண்ற? உங்க அப்பா எப்படி பேசுவார் தெரியுமா? மூச்சு கட்டிக்கிட்டு நானும் 2 பிரசங்கம் பண்ணி பார்த்தேன். ஏண்டா நான் கத்துறேன்னு கூட ஒருத்தரும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. ஹலோ ஹலோ வரங்களிலும் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. கிரியைனா என்ன? செயல். ஹல்லேலூயா. இப்ப கண்ணு செய்ய வேண்டியது பார்க்கிற வேலை. இல்ல இல்ல நான் பேசுவேன் அப்படின்னு கண்ணு பேசிச்சுன்னா என்ன நடக்கும்? ஹலோ, சொல்றது புரியுதா? அது அதற்குரிய கிரியைகள் சபைக்கு செயல்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியர்களும், எல்லா ஆவிக்குரிய ஜனங்களும் ஒன்றல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ற மாதிரியே இப்ப இருக்கிற தலைவர் அம்மா ஜெபம் பண்ணணும்னு சொன்ன முடியாது. நான் சொல்றது புரியுதா? நான் போட்டிருக்க சிஏ லீடர் வந்து அப்படிதான் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ற மாதிரிதான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? நான் செய்யற ஊழியத்தை நான் எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறனோ அதே மாதிரி தான். இல்லைங்க, ஹல்லேலூயா. என்னை விட கம்மியா செய்யலாம், என்னை விட அதிகமாகவும் செய்யலாம். அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபைன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. அந்த கிருபையை எப்படி கொடுக்கிறார்னா, அந்த கிருபையை எப்படி கொடுக்கிறார்னா அவங்களுடைய விசுவாசத்தின்படி அந்த கிருபை பெருகுதுன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாரையும் எக்காரணத்தை கொண்டு மட்டா என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு கொடுத்த அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப பார் வாய் பேசிக்கிட்டே இருக்க ஒரு சிலர். வாய் 2 நிமிஷம் அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? இந்த பொம்மை நான் அடிக்கடி ரசிச்சு பார்ப்பேன். இந்த பொம்மை அது மாட்டு கிரி முறியும் கத்திக்கிட்டே கிடக்கும். டென்ஷன்ல தூக்கி அடிச்சு பாருங்க அந்த பொம்மைய. அதுல செவுத்துல போய் அடிச்சுட்டு ஒரு சவுண்டு விடும். எப்படி தெரியுமா? அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்பயும் அது வாய் அடங்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சில பேருக்கு எத்தனை அடி வாங்குங்க, வாயோட வேலை என்னன்னா அது பேசிக்கிட்டே கிடக்கும் கலாம்லாம். ஹல்லேலூயா. சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. சபையில் ஒரு வாயா வச்சிருக்காரு யாரையும். ஆமா தானே? அது என்ன செய்யணும்னா சண்டை போடக்கூடாது. நீயா இப்படி உக்காந்த, நீயா அப்படி வந்த, நீ எதுக்கு இப்படி வந்து உக்காடுற? ஹல்லேலூயா. அப்ப எதுவுமே சொல்லக்கூடாதாப்பா சார்? எதுவுமே இல்லைம்மா. அவங்களை வளர்த்த வேண்டிய விதத்துல வாய் வளர்த்தணும், கை தட்டி கொடுக்கணும், கை தூக்கி விடணும், கை சில நேரம் அடிக்கவும் செய்யணும். ஹல்லேலூயா. அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னா
கணக்கு நம்மகிட்ட தான் கேட்பார். ஹல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. எனக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், வேற யாருக்கும் கிடையாது. அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பெரிய. நோ. ஹல்லேலூயா. நம்மளோட இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆவியானவர் தான். அந்த ஒரே ஆவியானவர் தான் எல்லாரையும் காட்டிலும் பெரியவர். அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்துல, அந்த 5வது வசனத்துல கர்த்தர் ஒருவரே. மேல இருக்கிற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆவியானவர் ஒருவரே. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் ஒருவரே. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அந்த காலத்திலே பஞ்சாயத்து வந்துச்சு. என்ன பஞ்சாயத்துனா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் இவங்களை சேர்ந்தவன், அவங்களை சேர்ந்தவன் அப்படின்னு பஞ்சாயத்து வந்ததுனால அழகா ஆண்டவர் எழுதிட்டாரு, வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகள்ல வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று அழகா எழுதுறார். ஹல்லேலூயா. இப்ப கிரியைகளை குறித்து பின்னாட்கள்ல நம்ம பார்ப்போம். சரியா? சரி. அடுத்த காரியத்துக்கு மேல ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு. சபையில ஊழியர்களை அழைக்கிறார், விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஊழியங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதையும் நம்ம பின்னாட்கள்ல நம்ம பார்ப்போம். மேல இருந்து வருவோம். வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வரம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிங்க. சரி. இப்ப வரங்கள் ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார், ஏன் ஊழியர்களை கொடுக்கிறார், ஏன் கிரியைகளை செய்கிறார் என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கு 7வது வசனத்துல அவனவனுடைய பிரயோஜனத்திற்காகவே அளிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரியையும் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு, ஊழியமும் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு, வரங்களும் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு. ஹல்லேலூயா. இங்க நிறைய எழுதியிருக்கலாம், நிறைய டிஃப்ரெண்டான வார்த்தைகளை இங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சபையோட சொல்லுகிறார், வரமும் ஊழியமும் கிரியையும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான். ஹலோ, நான் சொல்றது ஏத்துக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் என் முதல்ல, அடுத்ததுதான் யாருக்கு? மற்றவங்களுக்கு. சொல்ற நாம ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரங்களை பேசுகிற நாம், கிரியைகளை நடப்பிக்கிற நாம், ஊழியம் செய்கிற நாம் மற்றவர்களுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, ஃபர்ஸ்ட் நான் சரியாகணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அடுத்தது. ஹல்லேலூயா. அது நடக்கணும். 3 காரியம் சொன்னேன். வரம், ஊழியம், கிரியை. இதில் 3இல் மிக பிரதானம் எது தெரியுமா? கிரியை. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத ஊழியம் செத்தது, கிரியை இல்லாத வரங்களும் செத்தது. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தருக்கு ஆண்டவர் சுகமளிக்கிற வரமே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்யற சக்தியை கொடுத்திருக்கிறாரு.
தீர்க்க தரிசன வரத்தையே கொடுக்கிறார். பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரத்தை கொடுக்கிறாரு. பாஷைகளுக்குரிய வியாக்கியானத்தை கொடுக்கிறாரு. ஆனா உள்ள கிரியை இல்லைன்னு வச்சுங்களேன், நான் பேசுகிற எல்லாம் ஆகாதது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் 3வது பாட்டு வந்தா ஹை பீக்ல போயிடக்கூடாது. அப்படி இல்லை. 3வது பாட்டு வந்தாதான் ஆவியானவர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹலோ, எல்லாரும் இங்க தானே இருக்கிறீங்க? ஆவியானவர் நமக்குள்ளார வாசம் செய்யணும், உள்ள வேலை செய்யணும். ஆவியானவர் நம்மளோட இருந்தா ஆராதிக்க வைப்பாரு. நான் சொல்றது புரியுதா? ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே ஒரு சிலருக்கு, அவங்களுக்குலாம் சொல்லணும் வேண்டியதை சொல்லிட்டு போயிடுவோம். அதனால தான் இன்னும் இன்ட்ரடக்ஷனே முடிக்கலைங்க என் பிரசங்கத்துக்கு. இப்போ தான் நான் இனிதான் போகணும். நீங்கள் எனக்கு என் கூட சீக்கிரமாக வந்தீங்கன்னா போயிடலாம். வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆவியினாலும் நிறைந்து என்னவா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லா துதிக்கணும் பிரதர். ஹல்லேலூயா. நல்லா பாடணும், நல்லா பாடணும். பாடுறது கூட எதுல பாடணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் சிலரை நான் ஆராதனை நேரம் எனக்கு பாட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால மாப்பிள்ளை இருந்தாருன்னா நான் தப்பிச்சேன். இல்லைன்னா எனக்கு வேத்துரும். எல்லாம் ஃபேன் போட்டிருக்கோம், ஆனாலும் வேத்துரும். நீங்கள் என்னை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபேன் ஓடினாலும், ஏன்னா எனக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 சிரமம். இந்த தடுமாட்டத்திலே ஆரம்பிப்போமா? ஒரு சிலர்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்களேன், நம்ம ஆவி அதோட என்ன ஆயிடுது? அட சொல்லுங்களேன், குறையெல்லாம் இருக்க மாட்டேங்குது மேடம், குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஆக்கிடுது. என்னது? என் கையால் நானே குழி தோண்டி, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என்னையும் என் ஆவியும் எடுத்துக்கோ ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ற அளவுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளார தோன்ற ஒரே காரியம் என்னன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் அமைதியாக இருக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏற்றுக்கொள்றோமா? உண்மைங்க. அபிஷேகம் பெற்றவங்களால ஆராதிக்காம சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்காம சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பாட்டு பாடினாலும் சரி, அவங்க ஆராதனையில் அவங்க என்ன மியூசிக் போட்டாங்க அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், என் தகப்பனை ஆராதிக்க மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆராதித்து பழகுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற கிரியைகள் செயல்படும், நமக்கு இருக்கிற ஊழிய வரங்கள் வெளிப்படும், வரங்கள் செயல்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அப்படியே வந்துட்டு கணங்கால் அளவு நனைஞ்சது கிளம்பிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. முழங்கால் அளவுக்கு நேரத்தை எடுக்கணும், மூழ்கணும், மூழ்கி தேவ பிரசன்னத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 8வது வசனத்தை வாசிங்க. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் போதும். ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வசனம். ஹல்லேலூயா.
இதை நம்ம தியானிச்சிட்டோம், நேரம் இல்லை, அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா. அறிவை உணர்த்தும் வசனம், அதையும் நம்ம பார்த்துட்டோம். மூணாவது, ஆவிகளை பகுத்தறிதல். என்னதுங்க? ஆவிகளை பகுத்தறிதல். நேற்று பார்த்தது. ஆவிகளை எப்படி பகுத்தறிய முடியும்? பேச்சில் அல்ல, நடக்கையில் ஒரு ஆவியை என்ன பண்ண முடியாது? பகுத்தறிய முடியாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பான காரியங்களை சொல்றோம். அவன் பேச்சு சரியில்லை பாஸ்டர், அவன் ஆவியும் சரியில்லை, அவன் நடக்கை சரியில்லை, அதனால ஆவி சரியில்லை அப்படி சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பகுத்தறிதல் என்றால் 3 காரியம் இருக்கு. ஒன்று, மூடப்பட்ட தரிசனம். 2, திறக்கப்பட்ட தரிசனம். 3, ஆவிக்குரிய தரிசனம். ஹல்லேலூயா. நேற்று பார்த்தோம். கிட்டத்தட்ட இதுக்கே 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் நான் இதை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போடனா லேட் ஆயிடும். சரியா? மூடப்பட்ட தரிசனம் அப்படின்னா யாரை பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, பேதுருவை பார்த்தோம். ஆமா தானே? பேதுரு அவன் பசியா இருந்துச்சு, அவன் சாப்பிடணும்ட்டு கிளம்புறான். ஆனா அடுத்த வார்த்தையே சொல்லப்படுகிறது, நான் தரிசனம் பார்த்தேன்னு எழுதப்படலை, ஞான திருஷ்டி அடைந்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ஆவியில போனேன்னா, நான் மாம்சத்துல அந்த காரியங்களை பார்த்தனா எனக்கு தெரியல. ஆனா பார்த்த காரியம் என்னன்னா, தான் இன்றைக்கு நடக்கிற காரியங்களை ஒத்த அத சிமிலரா ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இது நான் பார்க்கலைன்னா வீடியோல பாருங்க. அடுத்து, திறக்கப்பட்ட தரிசனம். இது யாரை பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, சகரியா. மூணாவது ஒரு காரியம் பார்த்தோம், ஆவிக்குரிய தரிசனம். அனனியாவையும் பவுலையும் பார்த்தோம். ஹல்லேலூயா. பவுலுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உனக்கு உன் மேல கை வைப்பாங்க, அப்ப நீ என்னாவ? சுகமாவ என்பதை அவன் பார்த்தான். அதே போல் உடனே அனனியா கைகளை வைத்து ஜெபித்தான். உடனே, வேதம் அழகா சொல்லுது, உடனே பவுல் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தரிசனத்தை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? தடை பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமாய் செய்ய வேண்டிய தரிசனம் எது? ஆவிக்குரிய தரிசனம். திறக்கப்பட்ட தரிசனம் என்ன செய்யும்னா, நீங்க அமைதியா இருந்தாலும் அந்த தரிசனம் வேலை செய்யும். மூடப்பட்ட தரிசனம் எதை குறிக்கிறதுன்னா, உங்க அழைப்பை குறித்து அது கோடிட்டு காட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போய் வாசிங்க. டைப் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். கர்த்தர் நல்ல கிருபைகளை தருவாராக. வெசிலேயில போல உங்களுக்கு ஞானத்தை தரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, ஏன்னா டைப் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளார எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பேசிட்டு போயிடுறேன். ஆனால் அது ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்காக சிரமப்படுகிறார்கள். கர்த்தர் ஞானத்தை தருவாராக. சரி, அடுத்த காரியம் விசுவாச வரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்களேன், 9வது வசனத்தை வாசிங்களேன். அந்த ஆவியினாலே விசுவாசமும். ஹல்லேலூயா. அக்கா எழுதிருங்கக்கா. அந்த ஆவியினாலே என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகும். இந்த விசுவாச வரத்தை குறித்து ஆண்டவர் நம்மளோட இன்னைக்கு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா?
என்ன விருப்பம்? இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கும் வேணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. இதை அந்த ஆவியின் கனிகளில் 9 இருக்கு. ஆமாம் தானே? ஆனால் இந்த கனிகளில் மிக முக்கியமான கனியாக வரங்களில் செயல்படுவது விசுவாசம். ஆமாம் தானே? வேற ஏதாவது இருக்கான்னு நான் பின்னாடி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப நீங்க இந்த கனிகளையும் இந்த விசுவாசத்தை பார்க்கலாம். இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது 13ஆம் அதிகாரத்துல அவர் அன்பை குறித்து எழுதும் போதும் அதுல 13வது வசனத்துல சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அடுத்தது அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பு பட்டியலிலும் எது இடைபெறுகிறது? விசுவாசம். ஹல்லேலூயா. அன்பு பட்டியல் தானே, அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தானே, அதுலேயும் எது தேவை? விசுவாசம். கனிகள்லையும் எது தேவை? விசுவாசம். வரங்கள்லையும் மிக முக்கியமான காரியம் விசுவாச வரம். ஹல்லேலூயா. சரி பாஸ்டர், எனக்கு அது புரியும்படியாய் சொல்லுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவளை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப தானியேலை கொண்டு போய் எங்க போடுறாங்க? சிங்க கெபியில போடுறாங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அட சும்மா சொல்லுங்க, நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? பயத்திலே பாதி உசுறு இல்லை, முழு உசுருமே போயிருக்கோம். அதை விட இன்னொரு ஹைலைட்டு சொல்றேன். அந்த சிங்கத்து குகையில போடுற நேரம், அப்பா உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனைக்கு நானே என்ன பண்ணுமோ, என்ன பண்ணணும்னு சொல்றியோ அத்தனையும் செய்றேன். ஹல்லேலூயா. ஆனா தானியேலு எக்காரணத்தை கொண்டும் தான் பிடித்த, தான் வைத்த அந்த விசுவாசத்தில் ஒரு கடுகளவு கூட அசைக்கப்படல. அதுல வார்த்தை இருக்கு, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்திடப்பட்டது என்று அறிந்து. ஆமாதானே? அப்படிதானே போட்டிருக்கு. வாசிக்கல, அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிக்கல. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கண்ணிகளை திறந்து அங்கே தன் முன் செய்து வந்தபடியே. அந்த வார்த்தை பாருங்க. ஹலோ, முன்பு செய்து வந்தபடியே. ஐயா, கையெழுத்து போட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. கையெழுத்து போடலைன்னா பரவாயில்ல, கையெழுத்து போட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச பிறகு எதுக்கு இந்த கதவை திறக்கணும்? சரி, பூட்டின வாக்கிலே இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஹலோ, நாமளா இருந்தா ஜோம் பண்றது கூட அப்படிதான் சோம்பேறித்தனம் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? கை கால்லாம் வலிக்குது ஆண்டவரே, படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றேன். ஆமாவா? ஆமா. அடுத்து படுத்துக்கிட்டு 2 சோத்திரம் சொல்லுவோம், 3வது சோத்திரத்துல கொரட்ட சவுண்ட் வரும். ஆமாவா இல்லையா? அதுக்கும் ஆமா பாஸ்டர். ஹல்லேலூயா. தானியேலை ஆண்டவர் எந்த கட்டாயம் பண்ணவில்லை. கட்டாயம் பண்ணியிருக்காரா? நீ டெய்லி என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணு. எதையாவது எங்கேயாவது ஒப்பந்தம் போட்டிருக்காரா ஆண்டவருக்கும் தானியேலுக்கும்? அதே போலதான் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு கட்டளை ஏதாவது போட்டிருக்காரா? டெய்லி சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுங்க.
சொல்ல மாட்டீங்க, தெரியும். சொன்னா ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுவீரு, அதுக்குன்னு திட்டுவீரு. டெய்லி சர்ச்சுக்கு வரணுமான்னு கேட்குறேன். டெய்லியும் நான் சர்ச்சுக்கு வரணுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணுமா? ஏன் மற்ற நாள் வந்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் வெளியே. ஆமாவா இல்லையா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போறீங்க? ஏன் மற்ற நாள் போனா உங்களுக்கு ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? தானியேல் கதவை திறக்கும் போது பக்கத்துல இருக்கிற ரூம்மேட் என்ன சொல்லியிருப்பா? ஏண்டாப்பா, இன்னைக்காவது கதவை சாத்திட்டேயாவது ஜெபம் கூடாதா? ஏன் உன் கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணா உன் ஆண்டவர்? ஹலோ ஐயா, என் பிரச்சனை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு கவலை, நான் செய்ய நினைத்ததை தடையாக கூடாது. அதுல எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச வார்த்தை, அந்த வார்த்தையை பாருங்க. தன் மேலறையிலே எதுக்கு நேராவா? எருசலேமுக்கு நேரா கதவை திறந்து. ஹல்லேலூயா. தானியேல் ஒன்றும் சீஃப் கெஸ்ட் கிடையாது. தானியேல் ஒன்றும் முக்கிய விருந்தாளி கிடையாது. தானியேல் யாரு? அடிமங்க. ஆனால் அவன் அடிமைத்தனத்தை குறித்து கவலைப்படவில்லை. இல்லாவிட்டால் இன்னொரு பக்கத்துல பாருங்க, தனக்கு கொடுத்த மேன்மையான பதவியை குறித்தும் கவலை இல்லை. ஹலோ, தானியேலுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேன்மையான பதவி, அவ்வளவு பதவி இருக்கு. ஏன் போய் நம்ம மெனக்கெட்டு ஜோமணி நம்ம பதவியை ஏன் இழக்கணும்? ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. பதவி பேசாம வந்தமா, வேலையை பார்த்தோமா, படுத்தமா, ஜோமுன்னமா, போனமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல வரேன். சர்ச்சுக்கு சில கூட்டம் அப்படிதான் வரும். வந்தமா, உக்காந்தமா, காலை நல்லா நீட்டி விட்டுமா, அப்படி ஒரு தூக்கம் வருது பாஸ்டர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எப்ப பாரு சோத்திரம் ஜோத்திரம். எங்கேயாவது எவனா குடிச்சிட்டு கிடந்தா அதை பார்த்ததும் சோத்திரம் சொல்ல தோணும். ஆண்டவரே, இந்த ஆத்மா சாகு நிலைமையில இருக்க, பிழைக்காதான்னு ஜெபிக்க தோணும். எங்கேயோ ஊருக்குள்ளார சண்டை நடக்கும். அந்த சண்டையை கேட்டு ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் சமாதானத்தை தரமாட்டீரோடு ஜெபிக்க தோணும். ஹலோ, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் தாங்கக்கூடிய ஒரு விசேஷித்த வரம் எது தெரியுமா? விசுவாச வரம். இந்த கடைசி காலத்தில் ஆக மொத்தம் 9 வரங்கள் சொல்லப்பட்டதல்லவா? இந்த 9 வரங்களில் விசேஷித்த வரம் எதுவென்றால் இந்த விசுவாச வரம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இன்னைக்கு சபைக்குள்ளார நடக்குதுங்க. ஒரு பிரச்சனை வந்தா சபைக்கு வருவதில்லை. ஒரு போராட்டம் வந்தால் சபைக்கு வருவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் செத்தாலும் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. இந்த விசுவாச வரத்தை கர்த்தர் நம்மளுக்கு தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை பிடிச்சு கொண்டு போய் உள்ள போடுறாங்க. சிங்க கபில போடும்போது ராஜா ஒரு ஸ்டேட்மெண்டோட சொல்லி போடுறார். வாசிங்களே அந்த 16வது வசனத்தை வாசிங்களே. ஹல்லேலூயா. என்ன ஸ்டேட்மெண்டோட சொல்றா? யாரு சொல்றா? எந்த ராஜா சொல்றா? ஹலோ,
அவன் இஸ்ரவேலின் தெய்வத்தை நம்பினவன் அல்ல. நம்பினவனா இல்ல. இஸ்ரவேல் தெய்வங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். ஆலயத்தின் மகிமையை கேள்விப்பட்டிருக்கிறான். சாலமோனுடைய ஆலயத்தின் மகிமையை கேள்விப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே நடந்து வந்ததை கேள்விப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் சொல்றான், நீ இடைவிடாம ஆராதிக்கிறல்ல. என்ன சொல்லி இருக்கணும்? அவன் எங்க தெய்வம் உன்னை சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்கூடாதா? ஆனா அவன் வாயில என்ன வந்துச்சுன்னா, நீ இடைவிடாம ஆராதிக்கிறல்ல. இன்னைக்கு நம்ம சத்துருக்களுக்கு முன்னாடி நம்ம சத்துருக்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நீங்க இடைவிடாம ஆராதிக்கிற பாரு, அந்த தெய்வம் தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? நம்ம சத்துருக்களுக்கு முன்னாடி தாவீது சொல்லுகிறார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழிகிறதை என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்னாடி சொல்லணும். ஐயா, யார சொல்லணும்னா, என் ஜெபத்தை குறித்து பேசக்கூடாது, என்னை ஆட்கொண்ட என் தகப்பனை குறித்து அவன் வாயில சொல்ல வைக்கணும். நீ ஜோமண்ண இல்ல, நீ ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தகப்பனை குறித்து பேசப்படணும். இன்னைக்கு எங்க மிஸ்டேக் நடக்குது தெரியுமா? இந்த இடத்துலதான். தகப்பனை குறித்து புகழ வேண்டிய இடத்தில் நான் ஜோ உன்ன, நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் இதை சாதித்தேன் என்கிற சொல்லுகிற காலகட்டத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாதனையில ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு முடி கூட ஒட்டாது. ஹலோ, ஒரு முடி கூட ஒட்டாது. பாச விற்க முடியலாம் இருக்குல்ல, அது ஒட்டிக்கும். அப்பப்போ காத்தடிச்சதுன்னா அப்பப்போ தடவி பார்த்துக்கணும். ஏன்? ஹல்லேலூயா. அதுவும் ஒட்டுறது தானே பாஸ்டர் அப்படின்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது பிரதர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தின் உபத்திரவ காலத்தில் சபை சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எப்படி இந்த ராசிபுரத்தை காப்பாற்றுவீங்க? எப்படி இந்த ராசிபுரத்தை ரட்சிப்பீங்க? எப்படி உங்க ஊழியம் வளரும்? எப்படி இந்த காரியங்கள்லாம் நீங்க நடத்திப்பீங்க? எப்படி இதெல்லாம் இவ்வளவு பெரிய தரிசனத்தோட சபை செய்யுதே, இந்த தரிசனத்தை எப்படி நடத்துவீங்க? ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஒரே ஒரு விசுவாசம் தான். எங்களை அழைச்ச தெய்வம் ஒன்றே உள்ளவருங்க, அவர் எல்லாவற்றையும் செய்வாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையோட பேசுகிறார், உங்களை தட்டி எழுப்புகிறார். அநேகருக்குள்ள இருந்து சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க. நிறைய பேர் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க சிங்க கவியை தாண்டி வந்த கூட்டம். நான் சொல்றது புரியுதா? சிங்க கவியை தாண்டி வந்த கூட்டம். ஹல்லேலூயா. சாதாரண பச்சைபாலுடைய பேச்சை கேட்டு அமைதியாயிடாதீங்க. சாதாரண எசபேலுடைய பேச்சை கேட்டு அமைதியாயிடாதீங்க. உங்களோட இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஐயா. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் சாதிச்சதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினதெல்லாம் உண்மைதான். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த காலமெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப என்னால முடியலையே, என்னால இதை செய்ய முடியவில்லையே. இப்ப நான் யோசிக்கிறேன், நான் தோத்து போயிடுவேனோ, நான் இல்லாம போயிடுவேனோ, இல்ல இதோட என் வாழ்க்கையை என் குடும்பமும் அழிஞ்சு போயிடுமோ. நான் ஒண்ணு சொல்றேன்,
நீங்க விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளை தட்டி எழுப்புவாராக, தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்து வர போறோம், பெரிய பெரிய பிரச்சனைகளை கடந்து வர போறோம். ஹல்லேலூயா. இந்த 2026 வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம திறமையிலையா வாழ்ந்தோம்? நம்ம திறமையிலையா இந்த 26 பார்த்துருக்கோம்? நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம திறமை ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய சுத்த கிருபையினால தான் இந்த 2026 காணுபடியாய் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் 2026 வரைக்கும் உங்களை வச்சிருக்காருன்னு தெரியுமா? உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய நினைக்கிறார். அது எங்க செய்ய நினைக்கிறார் தெரியுமா? இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையில உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகம் வருது, சொல்லிட்டு போறேன். விசுவாசிகளால் ஆன அடையாளங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா எடுத்தீங்கன்னா வாசிங்க. விசுவாசிகளால் ஆன அடையாளம்னு வரும். அந்த வசனங்களை வாசிங்க, எடுத்தீங்கன்னா சீக்கிரமா. இப்ப அக்கா ஒரே நிமிஷம். எத்தனாவது அதிகாரம்? மார்க்கு 14. திருப்பிங்க 6. வாசிங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடிச்சாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை கொண்டு செய்வாரு? பாஸ்டர் கொண்டு. மோஸ்ட் சீனியர் பாஸ்டர், ரெவரண்ட் டாக்டர், ஹீலிங் டாக்டர். அந்த டாக்டர் எந்த டாக்டர் கொண்டு செய்வாரா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கணும். திரும்ப ஒரு முறை வாசிங்க. அதனுடைய பேரை அழகா சொல்லப்பட்டிருப்பாருங்க. வாசிங்களேன். யாரால? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நடக்கும் பிரதர். பாஸ்டர் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தையும் அது பொய்யாகாது. அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும். வேதம் சொல்லுது, சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அது எப்படியா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலத்தின் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மேதைகள் அல்லன்னு சொல்லியிருக்கிறேன். விசேஷமா நான் இன்னும் சொல்லணும்னா, நம்ம பேதுரு ஐயாவை எடுத்துக்குவோம். ஐயோ, அவர் ஒன்றும் பெரிய ஸ்காலர் இல்லை பிரதர். ஆனா பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால எழுந்துன. அந்த வார்த்தை பாருங்க. உடனே எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச வரங்கள், இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல், இது எல்லாம் எதற்காக என்றால் தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் இப்படி சொல்லி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்பயும். ஆண்டவரே, நான் சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் சிறுகணும் ஆண்டவரே, நான் பெருகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்க.
கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. என்னென்ன அற்புதத்தை செய்வார்? அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்களேன் அதே வசனத்தை. விசுவாசிங்களா என் நாமத்தினால எதை துரத்துவாங்க? ஹல்லேலூயா. இந்த இடத்துல விட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன். விசுவாசம் இல்லாம பேய போய் கை வச்சிடாதீங்க. அது திருப்பி சொல்லிடும். ஒன்னையும் தெரியும் சொல்லும். எதை பற்றி பேசுன்னு தெரியுமா? உன்னையும் தெரியும், உங்கள் அப்பாவை தெரியும், உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பேசிச்சின்னு வரைக்கும் சொல்லிடும். அதனால் இயேசுவின் விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அற்ப விசுவாசிகளாக போய் எதை வச்சிடாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு போங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் அப்படித்தான். ஹலோ, போய் ஜோமனை பேய் ஓட்டுறதுனாலே எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு. ஏட்டா அப்படின்வாங்க. அது மாட்டுக்கு எடுத்து கவுத்து, டேய் நீ என்னன்னு எனக்கு தெரியும்னான்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் யோசிக்காத, நீயே விசுவாசி இல்லைன்னா எந்த பேயிடா ஓடும் அப்படின்வாங்க. அதனால் சொல்கிறது புரியுதா? விசுவாசத்தோடு செயல்படுங்க. அது நிற்காது, எதிர்த்து நிற்கும். நான் சொல்கிறது புரியுதா? எதிர்த்து நிற்கும். ஆனால் உங்கள் விசுவாசத்தை கண்டு அது நடுங்குன்றேன். நான் சொல்கிற வார்த்தை புரியுதா? அது எதிர்த்து நிற்கும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு அது நடுங்குங்க. அதால நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் கத்தி பார்க்கும், கூப்பாடு போட்டு பார்க்கும், அதுக்கு மேலே பேசாது. காரணம், நமக்கிட்ட இருக்கிற விசுவாசம் அது செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் எதுக்கு பாஸ்டர் எதுக்கும் போய் தலையில் கை வைக்க அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசத்துக்காய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு விசுவாச வரத்தை தாங்க ஆண்டவரே. கதறுங்கள், கெஞ்சுங்கள், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க, பிசாசுகளை துரத்துவீர்கள். நான் தான் சொன்னேன் இல்லையா? நான் சொன்னேன், இது 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 இங்கே எழுதப்பட்டது, இந்த மார்க்கில் எழுதப்பட்டது. ஆண்டவர் அவங்களுக்கு சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய 9 வரங்கள்ல ஒன்று என்னது? நவமான, ஹல்லேலூயா, பற்பல பாஷைகளை பேசுவார்கள். அதுவும் இதில் இருக்கு. அடுத்த வார்த்தையை பாருங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். அதனால டெஸ்ட் டிரைவ் பண்றேன்னு சொல்லி பெனாயில் குடித்தேன், ஆல் அவுட்டு குடித்தேன், அப்புறம் பெனாயில் குடித்து ஆல் அவுட்டு குடித்து வயிற்றை க்ளீன் பண்ணி அப்புறம் டக்குன்னு போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரத்த பலிக்கு நான் இல்லைப்பா, பாசு தான் சொன்னார், விசுவாசத்தினாலே. இந்த வசனம் அந்த கண்டென்ட்ஸில் சொல்லப்படலை. அன்றைய காலத்தில் கர்த்தருக்காக நின்றவர்களை அவர்கள் குடும்பத்தினர் இந்த காரியத்தை செய்தார்கள். நான் சொல்றது புரியுதா? குடும்பத்தினர், சொந்த மனைவி, சொந்த கணவன், சொந்த பிள்ளைகள், குடும்பங்கள் விஷங்களை வைத்தது. ஹல்லேலூயா. நீங்க வேற யாரையும் பெருசா நான் சொல்லலை, சிம்பிளா சொல்றேன். சாது சுந்தர் சிங் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு விஷம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. சிங் குடும்பத்திலிருந்து வந்ததுனால அவர்களுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிறார்கள் என்று சொல்லி சாப்பாட்டில் விஷம் வச்சாங்க. ஆனால் வேதம் என்ன தெரியுமா, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது? அப்படிப்பட்ட விஷமும் அவரை சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. நாமளா போய் குடிச்சுக்கிட்டு
ஆண்டவர் காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னா சத்தியமாக காப்பாற்ற மாட்டார். கழுத கடக்கட்டும் போய் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார். அதனால் கன்றாவினம் குடிச்சிட்டு விசுவாசத்தினால எழுப்பி வெளியே வா அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, அடுத்த வார்த்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இது எல்லாமே வரத்தில் செயல்படுது. ஆமாம் தானே? அற்புதம் செய்யும் சக்தி, சுகமாக்குற வரங்கள், இதை தான் எங்க சொல்றாருன்னா விசுவாசிகளால ஆன அடையாளங்கள். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எல்லா வியாதியும் நீங்குங்க. நீங்குமா? நீங்குங்க. ஹல்லேலூயா. நான் எங்கள் அப்பா ரொம்ப அழுது ஜோம் பண்ணதெல்லாம் உண்டு. ஒரு கிறிஸ்மஸ் டைம் நினைக்கிறேன், 25ஆம் தேதி எனக்கு காலையில் இந்த மாதிரி பிட்ஸ் வந்துருச்சு. அப்போ எங்கள் அப்பா என்னை ரூமில் கூட்டிகிட்டு போய் முழங்கால் படின்னு சொல்லி தலையில் கை வச்சு கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் அந்த ஜெபங்கள் நினைவில் இருக்கு. ஆண்டவரே என் பிள்ளையை சுகமாக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்குமா. என்ன இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கு. நீங்கள் வேற யாரையும் பெருசாலாம் பார்க்கணும். என்ன இன்னைக்கு உயிரோடு வச்சது அன்னைக்கு என் தாயும் தகப்பனும் வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. அதோட ஜெபத்தோட ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குங்க. விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. நீங்கள் இதை செய்யணும் ஆண்டவரே, இதை பண்ணணும் ஆண்டவரே, இதை எங்களுக்கு நடக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேயா, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை மெழுகு போல அது உருக முடியும் ஐயா. உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தர் இன்னைக்கு தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. தட்டி எழுப்புவாராக. இன்னைக்கு சோர்ந்து போய் ஆசை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஆண்டவருக்காக விசுவாசமாக நிற்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வருகிற பிரச்சனைகள், எனக்கு வருகிற போராட்டங்கள், எனக்கு வருகிற நிந்தைகள், எனக்கு வருகிற அவமானங்கள் என்னை பார்த்து நான் சோர்ந்து போய் நான் நிற்கிறேன்யா. என்னால் முன்னேற போக முடியல, நான் இதை செய்ய முடியல, நான் அந்த பயணத்தில், அந்த விசுவாச பயணத்தில் தொடர்ந்து முன்னேற நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஒரே ஒரு சங்கீத பகுதி, டைம் இன்னும் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன், அதை மட்டும் வாசிச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை இப்படி ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு நான் நம்புகிறேன். வாசிங்கள். சங்கீதம் 70வது சங்கீதம். திருப்பிட்டீங்களா? 713வது பக்கம், சங்கீதம் 70வது சங்கீதம். சரியா? இப்போ இந்த சங்கீதத்தில் 5 வசனம் இருக்கு. 5 வசனத்தையும் சொல்லி வாசிக்க போகிறோம். சரியா? எல்லாரும் திருப்புங்க பார்க்கலாம் ப்ளீஸ். நான் கரெக்டாக 5 நிமிஷத்தில் முடிச்சுவேன், நிறைய நேரம் ஆகாது. சங்கீதம் 70 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே என்னை விடுவீர், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணமாவார், எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி எழுச்சி அடைவார்கள். ஆ ஆ ஆ ஆ என்பார். உம்மை தேடுகிற யாவரும் உம்மிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். உமது ரட்சிப்பின் பிரியப்படுகிற தேவனுக்கு நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வார், நீரே என் துணை. கர்த்தாவே தாமதியாய். ஹல்லேலூயா. இது எப்ப பாடினார் தெரியுமா தாவீது? எங்கேயாவது பிரச்சனையில் இருக்கும்போது பாடியிருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை,
ராஜ்யபாரத்தின் நிறைவில் நல்ல சௌகரியமா பிள்ளைக்குட்டியெல்லாம் பார்த்து ராஜாவா வச்ச பிறகு கர்த்தர் தன்னை நடத்தி வந்ததை நினைத்து பார்த்து, பிராக்கெட்ல போட்டிருக்கோம், வாசிங்க யாராவது ஒருத்தர். ஆ ஆ ஆ ஆ இது தாவீதின் சங்கீதம். என்ன தாவீதின் சங்கீதம்? நினைப்பூட்டுதலாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. ஆதியிலிருந்த அந்த வைராக்கியத்தை, ஆதியிலிருந்த அந்த பலத்தை, ஆதியில ஆண்டவரும் அவனுமாய் ஓடின அந்த ஓட்டத்தை நினைத்து பார்த்து பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. ஆதியில நான் விசுவாசமா ஓடின பாஸ்டர், ஆதியில வைராக்கியமா நின்ன பாஸ்டர், ஆதியில ஆண்டவருக்கா ஓடின பாஸ்டர். அவளுக்காகவே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த 70-71. ஹல்லேலூயா. 71 என்னுடைய பர்சனலா என்னை உயிர்ப்பித்த சங்கீதம். இந்த 70 இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை சொல்லிட்டு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். என்ன சொல்லி ஜெபிக்கணும்னா, முதல் வசனம், தேவனே என்னை விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற, ஆண்டவருக்காக ஓட முடியாதபடி, ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி இருக்கிற எல்லா காரியங்களையும் தாவீது பாருங்க, வெட்கவே படல. ராஜா பிரதர் அடுத்த சாலமோன் ராஜாவாக போறான். அந்த வயசுல சொல்லி ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்ன அன்னைக்கு நான் ஜெபிச்சேன், தேவனே என்னை விடுவியோன்னு சொல்லி ஜெபிச்சேன், என்னை விடுவிச்சிங்க. இப்பயும் சொல்றேன், தேவனே என்னை விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் ஜெபம், என்னை விடுவியும் ஆண்டவரே. ரெண்டாவது ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம் ஆண்டவரே. நான் இன்னைக்கு காலையிலே இதை 6-7 ஜெபத்தில் சொன்னேன், இப்படின்னு சொல்றேன். உங்க பர்சனல் ஜெபத்தில் வேற என்ன வாசிப்பீங்களோ வாசிக்காம போவீங்களோ, இந்த 70வது அதிகாரத்தை மட்டும் சொல்லி கதறி ஜெபிங்க. நான் சொல்றது புரியுதா? சொல்லி கதறுங்க. சத்தம் போட்டு ஜெபிக்க எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா, ஹல்லேலூயா, சத்தம் போட்டு ஜெபிக்க எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா போய் உட்கார்ந்து முதல் காரியம், ஆண்டவரே என்னை விடுவியும் ஆண்டவரே. ரெண்டாவது, கை நீக்கி ஆண்டவரை பார்த்து எனக்கு சகாயம் செய்ய தீவிரி ஆண்டவரே. மூணாவது ஜெபம் என்ன தெரியுமா? 5வது வசனத்தை வாசிங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் என்ன பண்ணும்? தீவிரமா வாரம். பொறுமையாக வராதீங்க ஆண்டவரே, தீவிரமா வாரம் ஆண்டவரே, தீவிரமா வாரம் ஆண்டவரே, தீவிரமா வாரம் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கிற அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். ஹல்லேலூயா. 4வது ஒன்று சொல்லணும், நீரே என் துணையும். என்னவா? நீரே என் துணை. இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு பிரச்சனையிலும் நீதான்ப்பா எனக்கு துணை. மனைவி மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், குடும்பம் மறக்கலாம், ஆனா தாயின் கருவில் அழைத்தவர், முன்குறித்தவர் நம்மளை மறக்கவே மாட்டாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஜெபிக்கணும். கர்த்தாவே நீரே எனக்கு துணையும், என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறீங்கப்பா. 5வது ஜெபம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை பேசும்போது கதறணும். வார்த்தையாய் வரக்கூடாது, கதறலாய் வரணும்.
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நோக்கத்தை இந்த 5 சொன்ன இல்லையா, இதை வச்சுட்டு யாபேசினுடைய ஜெபத்தை வாசி பாருங்க. இது 5 அங்க இருக்கும். இது 5 எங்க இருக்கு? யாபேசினுடைய ஜெபத்துல இருந்துச்சு. அவன் கெஞ்சுகிறான், அவன் சொல்றான், தாமதியாதீரோன்னு சொல்லி அந்த வார்த்தையின்படியே சொல்றான், ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும் ஆண்டவரே, நான் எவ்வளவு நெருக்கப்படுறேன்றதை நீங்க பாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நீங்க ஜெபித்தா கர்த்தர் சொல்லுகிறேன், திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஆதியில் இருந்த அந்த விசுவாசத்தினால் கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புவாராக, தட்டி எழுப்புவாராக. நான் திரும்ப ஒரு வார்த்தை சேர்த்து தான் சொல்றேன், தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. தட்டிட்டு விடக்கூடாது ஆண்டவர், தட்டிட்டு விடக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது என்னை உயிர்ப்பித்தார், பொய் சொல்லலை, உண்மையை சொல்றேன். 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 12 மணிக்கு எந்திரிச்சு, நடாது ஏதோ யோசனையில டக்குன்னு எந்திரிச்சேன், நல்ல இருமல், எந்திரிச்சு உட்காந்து சரி படுக்கலாமேன்னு திரும்ப தண்ணி குடிச்சிட்டு படுத்து பார்த்தேன். ஆனா முடியல. எந்திரிச்சு உட்காந்து அப்பதான் எனக்குள்ளார வந்த வார்த்தை, தாமதியாதையும் சொல்லி ஜெபம் பண்ணல, நீ ஜெபிச்சேன்னா கர்த்தர் பதில் தருவார். திரும்ப சொல்றேன், நீங்க கதறுகிற அந்த கதறலின் சத்தம், நான் திரும்ப சொல்றேன், உங்க கண்ணீரின் துளிகளை கூட கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. நீங்க வடிக்கிற அந்த கண்ணீருக்கு பலன் உண்டையா, கண்ணீரோடு நில்லுங்க. தாமதியாதையும் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் எனக்கு அந்த விசுவாச வரத்தினால் என்னை அலங்கரியும்னு சொல்லி கெஞ்சி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை சபையிலே செய்வாராக. எல்லா முழங்கள் படிக்கணுமா? எல்லாரும் முழங்கள் படிக்கணும். ஒரு 2 நிமிடம் யாரையும் பார்க்க வேண்டாம் ப்ளீஸ், யாரையும் பார்க்க வேண்டாம். ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். ஆதியிலிருந்து அந்த விசுவாசம் வைராக்கியம், செத்தாலும் சரின்னு சொன்னோம்ல, பசி வந்துச்சு, பட்டினி வந்துச்சு, நிர்வாணம் வந்துச்சு, நாச மோசம் வந்துச்சு, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கலையே, நின்னோமே. குடும்பம் நம்மளை பார்த்து சொல்லிச்சு, இயேசு கோயிலுக்கு போனா இனிமேட்டு என் வீட்டுக்கு வராத, வாசப்படி மதிக்காதன்னு சொல்லிச்சு. அப்பயும் சொன்னோம், என் இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி வந்தோம்ல. அப்படிப்பட்ட விசுவாசத்தினால கர்த்தர் நம்மளை மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நான் திரும்ப சொல்றேன், ஆவியானவர் யாரோடு பேசுகிறார், அதை என்னால அதை உணர முடியுது. இன்னைக்கு இந்த வார்த்தை ஒரு சிலரோடு இடைப்படுகிறது. கர்த்தர் இன்னைக்கு தட்டி எழுப்புகிறார். சொல்லி கேட்க போறோம் 2 வார்த்தை, என்னை விடுவியும் ஆண்டவரேன்னு சொல்லி. யாரையும் பார்க்க வேண்டாம், உங்க இருதயம் கதறட்டும், உங்க இருதயம் கர்த்தரோட கதறட்டும், கதறட்டும், உடைக்கப்படட்டும், அது உடைக்கப்படட்டும். என்னை விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே. நிறைய நேரம் வீணா போதும், வீணா செலவு பண்றோம். கர்த்தர் நம்மளை விடுவிப்பாராக. நிறைய நேரம் கர்த்தர் உங்களுக்கு இருந்த விசுவாசம், உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் பெருசு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான பலன் பெருசு. பிசாசுக்கு தெரியும், நீங்க எழுப்புனா பெரிய பிரச்சனைன்னு அவனுக்கு தெரியும். ஆகவேதான் உங்களை விடாம வச்சிருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும்
கர்த்தர் உடைப்பாராக. இந்த உடைப்பு வார்த்தையில் அல்ல, வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே விட்டோம் அங்க விடுதலை உண்டாக்கப்படும். அதன் மேல இருக்கிற அந்த மோகம் குறையும் பிரதர். அந்த உலகத்தோட இருக்கிற அந்த மோகம் கம்மியாகும் பிரதர். கர்த்தரோடு இருக்கிற அந்த இணைப்பு உறுதியாக்கப்படட்டும். கர்த்தர் விடுவிப்பாராக, விடுவிப்பாராக. Glory to God, glory to God. என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பி கனமான இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உச்சிதமான இடங்களில் உங்களை வைத்திருக்கிறார். பறந்து போகாத சபைய உன்னை வைத்திருக்கிறது சாதாரணமான இடத்திற்கல்ல. அந்த ஒரே கனமான மாளிகை உச்சிதமான இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உச்சிதமான இடத்தில் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும். தாமதியாதீரும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. தாமதியாதீரும் ஆண்டவரே, இன்னும் தாமதியாதீரும் ஆண்டவரே, என்னை எழுப்பியருளும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் என்னை எழுப்பியருளும் ஆண்டவரே. தாமதியாதீரும் ஆண்டவரே. சொல்லி கேளுங்க, சொல்லி கேளுங்க. தாமதியாதீரும் ஆண்டவரே, தாமதியாதீரும் ஆண்டவரே, தாமதியாதீரும் ஆண்டவரே. உடைய கனமான வேலைகளை செய்யும்படியாக ஆண்டவரே, உடைய நோக்கத்தை செய்யும்படியாக எங்க சபையை தாமதியாதீரும் ஆண்டவரே. தட்டி எழுப்புவீராக. ஆவியானவர் விட்டு கொடுத்து, ஆவியானவர் விட்டு கொடுத்து தாமதியாதீரும் சொல்லுங்க. உங்களை ஒரு புதிய அபிஷேகத்தினால, புதிய பலத்தினால கர்த்தர் நிரப்பட்டு தாமதியாதீரும், தாமதியாதீரும். எங்களை உயிர்ப்பிச்சு அனுப்புங்க. 40 நாள் ஜெபம் ஒரு நடைமுறையாக அல்ல. இந்த 40 நாள் ஜெபம் கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. ஆதி சபையில இருந்துச்சு பிரதர், ஆதி சபையில இருந்துச்சு பிரதர். அப்படி கர்த்தர் நம்ம சபையை மாற்றுவாராக. அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா எதை பத்தி கவலைப்படல. எனக்கு பிள்ளை இருக்க, எனக்கு குடும்பம் இருக்க, அடுத்து நான் என்ன செய்வேன், எதை பத்தியும் கவலைப்படல. அந்த அப்போஸ்தலர் 8 நினைக்கிறேன், சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவங்க வெட்கப்படல. ஐயோ, இப்பதானே அடி வாங்கிட்டு வந்தேன், இப்பதானே உத வாங்கிட்டு வந்தேன், இப்பதானே என் மனைவி பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், என் சரீரத்துல அத்தனை பலவீனம் இருக்கு, அதை பத்திலாம் யோசிக்கல. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கர்த்தர் உங்களை எதற்காகவோ ஒரு காரியத்திற்காக தான் பிரதர். எனக்கு தெரியாது பிரதர், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார், எதற்காக வேறு பிரித்தார், எதற்காக உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார், இந்த சபையோடு எதற்காக இணைத்தார், அதுவும் ஒரு நோக்கத்திற்காக. யாரையும் பார்க்க வேணாம், உங்க வலதுகரை மட்டும் நீட்டி ஒரே ஒரு வார்த்தை, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடரணும் ஆண்டவரே. எதற்காக பிடிக்கப்பட்டோம் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா என் சபை வரணும்ப்பா, ஆசையா வரணும்ப்பா. கட்டாயத்தின் பேர்ல வரக்கூடாது ஆண்டவரே, நிர்பந்தத்தின் பேர்ல வரக்கூடாதப்பா. அதன் மேல ஒரு ஆசை வரணும், தன்னை அழைத்த அந்த அழைப்பின் மேல ஒரு பாசம் வரணும், தன் நோக்கத்தின் மேல ஒரு விருப்பம் வரணும்ப்பா. அதற்காக ஓட உதவி செய்யும், அதற்காக ஓட உதவி செய்யும். நீங்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் தரட்டும், கிரியை செய்யட்டும், பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாளை நடக்கிற 3 ஆராதனைகளுக்கு ஆய்ச்சி 3 ஆராதனைகள் தேவ மகிமை மூடியிருப்பதாக, சக்கன மகிமை மூடுவதாக. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள நாடுகிறேன். எங்க சபையிலே நீர் எழுந்தருளுவீராக, சபையிலே நீர் எழுந்தருளுவீராக, நீங்க எங்க சபையில எழுந்தருளுவீராக. ஆவிக்குரிய காரியங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தினால் ஆலயத்தை மூடுவீராக. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டினோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதா இருக்கணும்ப்பா. யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆராதனையில் நடக்கணும்ப்பா. எங்க ஆராதனையில நடக்கணும் ஆண்டவரே, எங்க ஆராதனையில நடக்கணும் ஆண்டவரே. நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்ப்பா. சபையில எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. நாம் மகிழ்வப்பட்டோம். நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். இந்த நாளில் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னாச்சுமாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நாளைக்கு 3 ஆராதனை உண்டு. 3 ஆராதனையிலும் வருகிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.